ஆர்சிபுக்குள்ளே ஓரம் போ. ஹலோ ஏய் மதுரை எப்படி இருக்க? எருமை மாடே ரெட் சிக்னல் போட்டுக்கல. இல்ல சார் ஒரு சின்ன கேப்ல கேப் கிடைச்சா பூந்துறதா? அந்த கேப்ல போய் சேர்ந்துட்டா நல்லடா போல்ச்சணும். இல்ல சார் பேசுன பல்ல உடைச்சுவேன். டிச்சன மூஞ்சி முறை பேந்துரும். கட்டி வரா துண்டா வரா இடுப்பு கட்டி ஓடி கட்டி உட்கார உட்கார உட்கார. சார் ஒரு 50 ரூபா தரேன் சார் வாங்கிக்கிட்டு என்ன லஞ்சமா ஒண்ணே சார் 50 ரூபா சில்லற இருக்கான்னு கேக்குறேன் சார். என்னங்க சார் உங்களோட பெரிய இப்ப என்ன தர? ஒரு அப்பா கைய கட்டறா கை கட்டற ஒரு பல்ல கணமே எவன்டா உடைச்சான்? அரே யாருமே நடு ரோட்ல கார் நிறுத்துறான்? யோ வைப்ரேஷன் என்னைய நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பார்த்தா இங்க வந்திருக்க. கடவுளா பார்த்தா உன்னை அனுப்பி வச்சிருக்கா. இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்னை காப்பாத்தணும். உன்னைய நீ தான் பெரிய தாளாவாச்சே. அது எங்க ஊர்லப்பா. இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா. நீ பரமசிவன் கழுத்துல பாம்பு மாறிப்பா. ஆஹாஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நீ யாரு? யாரா? பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான். வந்தா போட்டு தள்ளாம போமாட்டான். யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா. நான் தான் அந்த சின்ன பகவதி. நீங்க தானா அது? அந்த பயம் இருக்கட்டும். போலீஸ்காரர் எப்படி கூடுவே? சார்னு. டேய் நீ போடா. சரிங்க அப்பா சின்ன பகவதி ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற நிரூபிச்சிட்ட. பவரா? அவன் தானே சார் சொன்னா. என்ன போட்டு ஏன் சார் அடிக்கிறீங்க? உன்னை தானே சொன்னா. ஆமா அதுக்கு தான் இந்த அடி. உட்கார உட்கார. டேய் நன்றி கெட்டவனே கப்புன்னு எஸ்கா பாயா போயிட்டா இரு அவனை வச்சுக்கிறேன். என்னடா சவுண்ட் விடுற? பகவதி பேரை சொல்லி பந்தாவை கட்ட. இம்மா போய் கட்டாதே கட்டாதே கட்டாதே. ஐயா 400 குடும்பம் 4 பேருக்கு கிடக்குறோம் ஐயா. ஐயா எல்லாம் நடுத்தருக்கு வந்துட்டோம் ஐயா. கொஞ்சம் அமைதியா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஃபயர் ஆச்சு? ஒரு வீட்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. அப்படியே கிடுக்குன்னு எல்லா குடிசைக்கும் பரவிடுச்சு சார். ஃபயர் சர்வீஸ் லேட்டா வந்ததுக்கு என்ன காரணம் சார்? அது வந்து சார் மெசேஜ் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் போய் சேர்ந்துருக்கு சார். சரி இமிடியேட்டா இவங்களுக்கு எல்லாம் வேட்டி சேலை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பொறுப்பை பகவதி ஏத்துக்கிட்டு இருக்காரு சார். அங்க பாருங்க. தகவல் தெரிஞ்சதுமே பகவதி தன்னோட ஆளுங்களோட வந்துட்டாரு. இந்த தம்பி தான் பகவதியா? இவரை எனக்கு ஏற்கனவே தெரியுமே. வணக்கம் சார். வணக்கம். உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. சார் என்ன செய்யறது? எனக்கு எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க? நான் செய்ய வேண்டியது நீ செஞ்சிட்டு இருக்கிறியே அதான். பாலம் கட்டுறதுக்கு தான் சார் கவர்மெண்ட் வரணும். பசிக்கு உதவுறதுக்கு யார் வேணா வரலாமே சார். பணம் இருக்கிற எல்லார்கிட்டுமே இந்த பக்கம் இருக்கிறது இல்ல. நீ நல்லா இருக்கணும். God bless you. நான் வரேன். பிரியா சீக்கிரம். பகவதி டென்ஷன்ல தேடிட்டு இருப்பாரு. என்னம்மா இது? ரொம்ப நாள் கழிச்சு நாங்க பாக்குறோம். இப்படி அவசரப்படுத்துறியே? பிரியா ஆசைப்பட்டான்னு தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களை வரவழைச்சேன். நீங்க பேசணும் துடிக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் வெட்டணும்னு அலையறாரே. அவரை மீறி எதுவும் செய்ய முடியாம நான் தவிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பிரியா என் மேல உனக்கு கோவம் இல்லையே? சேச்சே நீ என்னமா பண்ணுவ? ஆமா பிரியா போட்டோ எத்தனை காப்பி போட்டிருக்கீங்க? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு புது ரூட். என்ன பண்ண போறேன்னு கேட்டல. கர்ப்பிணி பொண்ணை கவுண்ட் டவுன் பண்ண இது தனி ரூட். சிட்டில இருக்கிற சின்ன ரவுடி பெரிய ரவுடின்னு அத்தனை பேருக்கும் இந்த போட்டோவை கொடுக்க போறேன். ஒர்க் அவுட் ஆகுதானே பாக்கலாம் வா. பிரியா இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்குமா? பிரியா பிரியா இங்க வா. அம்மா அஞ்சலி கூப்பிடுறாங்க. Excuse me, got any body spray or perfume? Yeah, please. Yeah, just a minute. Try this one. It will be good, na? Yeah, it's good. It's only 5 minutes. Hi, Stephen. Hi. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? fine. அப்புறம் அந்த போட்டோ பாரு. நம்ம தலைவரோட பொண்ணு. என்ன பண்ணனும்? உன் கண்ணுல எங்க பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்றேன். மேடம் this is a fun game. இந்த மாஸ்க் நீங்க போட்டுருந்தீங்கன்னா you may be a lucky winner. Please போட்டுக்கோங்க மேடம். Thank you. இல்ல Thank you.
கேம் இது எப்படி நான் போடுறது? Fun game தானே, சும்மா போட்டுக்கோ. நீங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கிறீங்களா? ஹேவ் எ மாஸ்க். கெட் இட். Thank you. நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. மாமா போலாம். பகவதிக்கு தெரியறதுக்குள்ள பிரியாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பிரியாவை நம்ம இடத்துக்கு கூட்டு போங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துட்டு இருக்க போற? போய் சாப்பிடு. எனக்கு பசிக்கல. நீ சாப்பிடாம இருந்தா மனசு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல? நான் பசியோட இருந்தா உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அதே மாதிரிதான் பிரியா உங்க அம்மாவை பார்க்கணும்னு கலங்கினப்போ எனக்கு கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன் கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு 7-8 மாசம் ஆன உடனே சீமந்தம் பண்றாங்க தெரியுமா? அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு. இங்க அதுக்கும் வழி இல்ல. புருஷன் இல்லாத பொண்ணுக்கு சீமந்தம் பண்ண முடியாது. சரி, அவ சந்தோஷமாவது இருக்கட்டுமேனு அவ அம்மா பாக்குறதுக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு போனேன். அதுக்கு போய் என்ன சொன்ன? சீமந்தம் பிரியாவுக்கு பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி சாகல. அவளை பொறுத்த வரைக்கும் அவ காதலன் சாகல. பிரியாவுக்கு சீமந்தம் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பண்றோம். மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். பி கேர்ஃபுல். ஓகே சார். நீ எல்லாம் ஒரு கமிஷனர். என் பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியல, உன் டிபார்ட்மெண்டாலையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் புத்திசாலியா? ரொம்ப ரொம்ப புத்திசாலி. நான் தான் முட்டாள். அவனை தேடிக்கிட்டு இருக்கிற முட்டாள். என் ஆளுங்க தான் வேஸ்ட்னா உன் ஆளுங்க அதை விட வேஸ்டா இருக்காங்க. 28 வயசு பொடிய நம்ம எல்லாருக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். வெக்கமா இல்ல? பகவதி உங்க பொண்ணை கூட்டிட்டு வரானா? ஒயிட் சுமோ, வண்டி நம்பர் TN09W456. கமிஷனர், நீ ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். அந்த பொண்ணுக்கு அப்ப நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஹலோ தலைவரே, உங்க ஆக்ஷன் 500 எல்லாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அனாசின போட்டு போய் தனியா நிப்பீங்களே. பகவதி ஒரு சிங்கம். அவன் ஒத்த சுமோல வாரான். ஆப்பு வச்சிடலாம்னு ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிங்க. இப்ப வாராண்டி, உனக்கு ஆப்பு வைக்க அட்டகாசமா.
லோட்ல இருக்கு. நீ என்ன சுடணும்னா சுடலாம். உன்னை சுத்தி இருக்கிற இந்த வண்டியில ஒரு வண்டியில உன் பொண்ணு இருக்கா. எந்த வண்டியில இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளையும். ஆனா இது ரெண்டுமே நடக்காதுன்னு உனக்கு தெரியும். உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல. எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு உன் பொண்ணுக்கு என் வீட்டுல சீமந்தம் வச்சிருக்கேன். பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண அப்பான்ற முறையில நீ கலந்துக்கணும். தப்பு 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 கலந்துக்கிற. பகவதி, நாளைக்கு வர. என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ண வர. என்னங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரீங்க. டைம் ஆயிடுச்சு. வா போலாம். அப்பா, அம்மா என் கூட இருக்கட்டுமே ப்ளீஸ். அது பாய். வாங்க. என்ன பகவதி, நான் ஒருவன் எதிர்பார்க்கல. எனக்கும் கூட போராடி அழுத்து போச்சு. அதான் இந்த சீமந்த விழாவை செட்டில்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வர எப்படியோ பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண அப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். புத்திசாலி எப்பவுமே புத்திசாலியா இருக்க முடியாதுங்கிறதுக்கு நீதான் சரியான உதாரணம். இன்னும் 15 செகண்ட்ஸ்ல நீங்க பஸ்மமாக போறீங்க. புரியல? என் பொண்ணுக்கு வச்சிருக்கிற தாம்பூல தட்டுல நான் பாம்பு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பகவதி பாய். ஒரு நிமிஷம். முட்டாள் எப்பவுமே முட்டாளா இருப்பாங்கிறதுக்கு நீதான் சரியான உதாரணம். உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட பொருள் வச்சுக்க பிடிக்காது. புரியல? டே முட்டாள், உனக்கு ஒரு தாம்பூல பை கொடுத்து வழி அனுப்பி வச்சேன்ல, அதுக்குள்ளதான் நீ வச்ச பாம் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு. பாய். Hey, stop the car! சீக்கிரம் இறங்குடா. Come on. அண்ணா அண்ணா அம்மா 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 ஐயா காப்பாத்துங்க. அண்ணா இங்க வாடா.
அண்ணா அடிக்காதீங்கண்ணே. அறிவிட சோறுங்க என்னடா அண்ணா என்னதுங்க அண்ணா நீங்க தூங்குன தெரியாது. என்ன தெரியாது? எதுக்கு அங்க நிப்பாட்ட வண்டியா? சின்னம்மா வீடு பக்கத்துல இருக்கு, போயிட்டு வந்துடுறேண்ணே. போடா. ஓடுற வண்டியில விழுந்து நினைச்சு உன் பணத்தை என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பணத்தை குடுறா. என்கிட்ட இல்ல போ. என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. 8 மாசம் ஆச்சு. வெங்காயம், நீ மட்டும் என்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த. டேய் 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 கொடுத்தல 8 மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்டா. வர முடியாது வெங்காயம். ஏய் 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 என்ன இங்க கூட்டம்? ஏய் 2 பேர் பேசிக்கிறதா உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரியா? இருடா. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? யோ எந்த பிரச்சனையா இருந்தானே உன் வேலைய பார்த்துட்டு போயா. டேய் அடிச்சனா ராஸ்கல். யார் நினைச்ச? யார் வந்து பேசுறான்னு தெரியல உங்களுக்கு. நாரகலாம் கால்ரண்ணி வெட்டி போடுங்க. ஜாக்கிரதை. பப்ளிக்ல சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும். போங்கடா. யாரு நீ? யாரா? டேய் யாருன்னு கேக்குறான்ல. சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிங்க. எவன்டா அந்த பெரிய பகவதி? பகவதியே தெரியாதா? ஆமா இது எந்த ஊரு? தலைவெட்டியாம்பட்டி. ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கா. நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம் முடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அத கேட்க நீ யாரா? மச்சனையும் தெரியாது எனக்கு. பிஞ்சுடுமா? ரத்தம். அண்ணே அண்ணே என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஃபைட்டா. ஒருத்தன் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான்லாம் மட்டும் போயில. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிளியத்தான் செய்யும். அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும் நம்ம. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் புட்டி இல்லாம கேள்வி மேல கேள்வியா கேட்கறீங்க. அண்ணே இங்க வா. ஈஸ்வர பண்ணி வந்து இறங்கணும்னு வேடிக்கையை பாரு என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வந்துட்டாரா வெள்ள கார்ல விளக்கண்ண. பதட்டத்துல பாம்பை தூக்கி எரியணும் தெரியாம ஓடனாம் பாரு. ஓட்டான் சரி ஓட்டான். ஏன்னா தலைவரா திடீர்னு பொதுக்குழு கூட்டி இருக்காரு. அதான் சொன்னேன்ல, நேத்து ஒருத்தன் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்ல காரை விட்டு இறங்கி ஓடி இருக்கான் பாரு. ஓட்டான். அத பத்தி டிஸ்கஸ் பண்றது. நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி. அதான் ஹைலைட். என்ன பண்ணுவான்னு பாத்துருவோம். என்னங்கண்ணா இத நம்ம எல்லாம் ஒரே கட்சியில இருந்துட்டு இப்படி சண்டை கட்டிட்டு இருக்கீங்க. பொதுக்குழு கூற நேரத்துல உங்க சண்டை எதா இருந்தாலும் கூட வெளியே வச்சுக்கோங்க. தலைவர் வந்துட்டாரு, நடக்கு போலாம். சைதாப்பேட்டையில இப்போ பை எலெக்ஷன் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம கட்சி சார்பா யாரை கேண்டிடேட்டா நிக்க வைக்கலாம் சொல்லுங்க. ஐயா நம்ம ஆவடி கருணாவை நிறுத்தலாமுங்க. அவன் நம்ம கட்சி பேரை காப்பாத்துவானுங்க. ஆமா ஆமா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு பழனிக்கு போய் காவடி எடுத்து அவன் பேரை காப்பாத்துக்குவான். சீடி அண்ணா சேலத்தை நிறுத்தலாம் ஐயா. உண்மையான தொண்டை. அவன் தான் அடிக்கடி குன்ற சட்டத்துல போயிடுறானே. வேற நல்ல ஆளே சொல்லுங்களையா. என்ன சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஈஸ்வர பாண்டியன், நீ என்ன ஃபீல் பண்ற? ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் நிறுத்தலாம் தலைவரே. நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன சிங்கமுத்து, ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் நிறுத்தலாமா? என்ன தலைவரே கேள்வி இது? உங்களுடைய உண்மையான தொண்டை தலைவரே, நீங்க எது சொன்னாலும் ஓகே. யார் அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்? இன்னைக்கு சிட்டியில ஒரு துடிப்பான பையனை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க. அவனை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களை பத்தி பத்திரிகையில கூட நல்லா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பகவதி. எல்லாரும் சந்தோஷமான விஷயம். நம்ம பகவதியா நம்ம சீஃப் மினிஸ்டர் சைதாப்பேட்டை வேட்பாளர் தெரிவித்தாரு. எல்லாரும் ஓடியாங்க. பகவதி தங்க தலைவன் பகவதி, ஏழைகளின் தோழன் பகவதி, நமது பகவதி, பகவதி சிங்க தமிழன் பகவதி. சார் அவர் வந்துட்டாரு. தப்பு பண்ணிட்டேன் தலைவரே, தப்பு பண்ணிட்டேன். முதல்ல கால எடுக்க செருப்ப காட்டி 2 அடி அடிங்க.
அப்பதான் எனக்கு அறிவு வரும். அதுக்கு முன்னாடி மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? உட்கார் பகவதி. எம்எல்ஏ ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்கிறனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். இல்ல சார், ஒரு எம்பி சப்போர்ட்ல வளர்ந்த ரவுடிங்கிறத தவிர எம்எல்ஏ ஆவறதுக்கான எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. நான் என்ன சொன்னாலும் எதுக்குன்னு கேட்காம எடுபடி மாதிரி வச்சிருந்த பகவதி இப்ப எம்எல்ஏ போறான். கொதிக்குது தலைவரே. பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கேட்கலாம், பதவி கேட்கலாமா? எனக்கு என்னைக்குமே பதவி மேல விருப்பம் இருந்தது கிடையாது. அதை விரும்பவும் இல்லை. எனக்கு இந்த கட்சி கரவேட்டி இதெல்லாம் ஒத்து வராது சார். நாம கரவேட்டிக்காரங்க. இன்னைக்கு துப்பிக்கிருவோம், நாளைக்கு தொடச்சு விட்டு தோல் மேல கை போட்டுக்கிருவோம். நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு எச்சி கிளாஸ் கழுவுனவைய எம்எல்ஏ ஆகலாமா? நீ கூட தான் கடந்த காலத்துல கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருந்த. ஐயா தலைவரை, அரசியல்ல கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கதையை கிளறினா நாரிடும். அதான் செல்வாக்கை செண்டை போட்டு மறைச்சிட்டோம்ல. இப்ப அந்த பையன் வளரக்கூடாது. என்னோட இந்த வளர்ச்சி பேர் கொடுத்துருக்கலாம், புகழ் கொடுத்துருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய காயம் இருக்கு. மறுபடியும் என் தம்பி இந்த பூமியை தொண்ணூன்னு கையில ஆயுதம் எடுத்தவன் சார். நான் பிறக்க போற அந்த குழந்தைய தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கல. அவன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு கொலைய பண்ணி பழி அவன் மேல போட்டா அவன் ஜென்மத்துக்கும் எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. சூப்பர் பிளான் தலைவரே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணி ரொம்ப நாளாச்சு. பகவதி இவனை கொண்டு இருக்க கூடாது. வெல்கம் சார். எங்க ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க பகவதி. கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் இருக்குமா? Match box? This is the match box. என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு இந்த ஹாஸ்டல்ல ரூம் நம்பர் 16 பார்க்கணும். வாங்க சார், வாங்க. வெல்கம் டு அவர் ரூம். எனக்கு ஒரு பியர் வேணும் சார். இல்ல பியர் பியர் கிடைக்குமா? டேய், என்ன வாயை பொளந்துக்கு நிக்கிற? பீர் கேட்கறதுல போய் வாங்கிட்டு வா. சார். அண்ணே. ஆஹா, கிளம்பிட்டாயா, கிளம்பிட்டா.